கருவா செய்கையின் பொருட்டு விதைகளின் ஊடாக கன்றுகளை உற்பத்தி செய்வது மிகவும் பிரபல்யமானது, வசதியான முறையாகவும் காணப்படுகின்றது. மிகவும் விரைவாக அறுவடையை பெற்றுக்கொள்ளவும் முடிகிறது. இதன் பொருட்டு கருவா நாற்று மேடை தயாரிக்க வேண்டும். இந்த நாற்று மேடைக்கான ஊடகமாக மேற்பரப்பு மண், கொம்போஸ்ட், தென்னை நார் மற்றும் மண் என்பவற்றை சரிசமமாக கலந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த ஊடகத்தை 8:5 அளவிலான பொலித்தீன் உரையில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நன்கு பழுத்த கருவாயின் தோல் நீக்கிய விதையை விதை சிகிச்சை அளித்ததன் பின்னர் 8 தொடக்கம் 10 விதைகளை ஒன்றாக இட்டு மண்கலவையினால் மூடி வைத்தல் வேண்டும். பின்னர் நாற்று பாத்திரங்களை தற்காலிகமாக நிழல் வழங்கும் நாற்று மேதை நிலத்திற்கு மாற்றி போதிய அளவு நீர் வழங்க வேண்டும். 10 தொடக்கம் 15 நாட்களுக்குள் இவ்விதைகள் முளைப்பதை அவதானிக்க முடியும். 1 தொடக்கம் 1.5 மாதம் செல்கின்ற பொழுது இலை ஊதா நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறுவதை அவதானிக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட தற்காலிகமான நிழல் முறையை முற்றாக அகற்றுதல் வேண்டும். 4 தொடக்கம் 6 மாதங்களின் பொழுது இந்த விதைக்கன்றுகள் களத்தில் நட முடியும். ஒரு பாத்திரத்தில் பல கன்றுகள் வளர்வதனால் போட்டியாக அவை வளரக்கூடும். அதன் காரணமாக பீடை பூச்சி தாக்கத்திற்கு அவை உள்ளாகலாம். அதனால் நோய் பீடை தாக்கத்திற்கு சிகிச்சை அளித்து முறையான கன்றுகளை விருத்தி செய்வது நல்ல முறையாகும்.